அகமதாபாத் விமான விபத்தில் படுகாயமடைந்தவர்களை பிரதமர் மோடி மருத்துவமனையில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். விமான விபத்தில் காயமடைந்தவர்களை சந்தித்து பிரதமர் மோடி ஆறுதல் தெரிவித்து வருகிறார். மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட நாம் கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். அந்த மருத்துவ மாணவர்களையும் சரி, இந்த விமானத்தில் தப்பின ஒரே பயணியும் இப்ப பிரதமர் மோடி சந்திச்சு ஆறுதல் தெரிவிச்சுட்டு வர காட்சிகளை பார்க்கிறோம். தொடர்ந்து தகவல்களை பதிவு செய்யுங்க. அகமதாபாத்தில் நடைபெற்ற இந்த ஏர் இந்தியா விமான விபத்து ஒட்டுமொத்த நாட்டையே உலுக்கி இருக்கிறது. இந்தியா மட்டுமின்றி உலக நாடுகளையே அதிர்ச்சிக்கு ஆளாக்கி இருக்கிறது. இந்த நிலையில் இந்த விபத்து நடந்த இடத்திற்கு பிரதமர் மோடி நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்திருக்கிறார். சற்று முன்னதாக அந்த விபத்து நடைபெற்ற இடத்திற்கு நேரில் சென்று எப்படி இந்த விபத்து நடைபெற்றது என்பது குறித்து நேரில் பிரதமர் மோடி ஆய்வு மேற்கொண்டார். மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு, குஜராத் முதல்வர் பூபேந்திர பட்டேல் ஆகியோரும் உடனிருந்தனர். அதனைத் தொடர்ந்து தற்போது அகமதாபாத் சிவிக் சிட்டி மருத்துவமனைக்கு நேரில் சென்று அங்கு விமான விபத்தில் காயமடைந்து சிகிச்சை பெற்று வரக்கூடியவர்களை நேரில் சந்தித்து பிரதமர் மோடி நலம் விசாரித்து வருகிறார். இந்த விமானத்தில் பயணம் செய்த 242 பேரில் 241 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தப்பி பிழைத்த ஒரே ஒரு நபரான இங்கிலாந்து நாட்டை சார்ந்த ரமேஷ் விஸ்வாஸ் குமார் அவரிடமும் பிரதமர் மோடி தற்போது கலந்துரையாடி வருகிறார். அவர் எப்படி உயிர் பிழைத்தார், அந்த விமான விபத்தினுடைய கடைசி நிமிடங்கள் எப்படி இருந்தது, எப்படி இந்த விபத்து நடைபெற்றது, நீங்கள் என்ன பார்த்தீர்கள், இப்போது உங்களுடைய உடல்நிலை எப்படி இருக்கிறது என்பது குறித்தெல்லாம் உயிர் பிழைத்த ரமேஷ் விஸ்வாஸ் குமாரிடம் பிரதமர் மோடி மிக நெருக்கமாக கேட்டு கலந்துரையாடுகிறார். அவர் மட்டுமின்றி இந்த விமான விபத்தில் காயமடைந்திருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரி சேர்ந்த அந்த மருத்துவ மாணவர்களிடமும் பிரதமர் மோடி கலந்துரையாடி அவர்களுடைய உடல்நிலையை கேட்டறிந்து வருகிறார். இதனைத் தொடர்ந்து அவர் இந்த விமான விபத்தில் உயிரிழந்திருக்கக்கூடிய குஜராத் முன்னாள் முதல்வர் விஜய் ரூபானியின் இல்லத்திற்கும் நேரில் சென்று துக்கம் விசாரிப்பார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது மட்டுமின்றி இந்த விமான விபத்து குறித்து விசாரணை நடத்தி வரக்கூடிய புலனாய்வு அமைப்புகளுடைய அதிகாரிகளிடமும் பிரதமர் மோடி கலந்துரையாடி இந்த விபத்து குறித்த மேல் அதிக விவரங்களை கேட்டு பெறுவார் என்று தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.